இந்த வீடியோவில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் கிளாஸ் 9ல் இருக்க இஃப் ஐ வேர் யூ அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் ஷார்ட் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டோரி எழுதின ஆத்தர் டக்ளஸ் ஜேம்ஸ் அவர்கள். இந்த ஸ்டோரி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக ஸ்பெஷலாக இந்த வீடியோ. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ மிஸ் பண்ணவங்க நோ ப்ராப்ளம், அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் போய் பார்த்துக்கலாம். சர்ச் பண்ணுறதுக்கு எந்த ஒரு கஷ்டமே இருக்காது. இந்த ப்ளே முழுக்க அந்த ஸ்டோரி எப்படி இருக்கும் அப்படின்னா, ரொம்ப மிஸ்ட்ரியாக இருக்கும், சஸ்பென்ஸாக இருக்கும், ரொம்ப நிறையா சர்ப்ரைசஸ்ஸு, ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், நல்ல ஹியூமர் சென்ஸோடு இருக்கும் இந்த கதை. சில மெயின் கேரக்டர் யார் அப்படின்னா ஜெரால்ட் அப்படிங்கிறவங்க. இவங்க தான் இந்த ஸ்டோரியோட ப்ரொட்டகானிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ப்ரொட்டகானிஸ்ட்னா இந்த ஸ்டோரியில் மெயின் கேரக்டர் லீட் பண்ணுறவங்க, ஒரு ஹீரோ மாதிரி. ஓகேவா? இவர் ஒரு ப்ளே ரைட்டராக வராரு. நாடகத்துக்கெலாம் நடத்துவாங்க இல்லையா, கதை எழுதுவாங்க இல்லையா. ஸோ ஒரு ப்ளே ரைட்டராக இருக்கார். செகண்ட் பர்சனோட பேர் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணல. அதுக்கு பதிலாக அந்த கேரக்டரோட வடிவமைப்பை வச்சு இன்ட்ரூடர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்ட்ரூடர் அப்படின்னா ஒரு இடத்துக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு ஆள் இன்ட்ரூடர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவர் வில்லன். ஸோ ஒரு ஹீரோ இருந்தால் ஒரு வில்லன் இருப்பாங்க இல்லையா. ஸோ இவங்க 2 பேருக்குள்ள நடக்கிற ஒரு ஹியூமரஸ் கான்வர்சேஷன் தான் இந்த ஸ்டோரியாக இருக்கும். ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு கதை தான். இந்த கதையை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நீங்கள் அப்படியே ரியல் நடக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த கதை உங்களுக்கு புரிகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ ஒரு டெய்லி வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சீனில் ஜெரால்ட் ஃபோனில் யார்கிட்டயோ ரொம்ப பேசிகிட்டு இருக்காங்க. பேசிட்டே இருந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் ட்ரெஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணி ரெடியாக வச்சுட்ருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த இடத்துலேருந்து நான் கிளம்பிடுவேன், நான் பேக் பண்ணிவிட்டு நானே வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க பேசிட்டு ஃபோனை வச்சுட்டு, நம்ம ஜெரால்ட் ஃபோன் வச்சுட்டு மறுபடியும் அவரோட பிலாங்கிங்ஸ் எங்கேயோ வெளியே கிளம்புறாரு. ஆக்சுவலி எங்கே போகிறாரு அப்படின்னா, இவர் ஒரு ப்ளே ரைட்டர் இல்லையா. ஸோ அதுக்காக கொஞ்சம் ரிஹர்சல் பார்க்குறதுக்காக வேறு ஒரு இடத்துக்கு போக வேண்டியதுனால அவரோட பிலாங்கிங்ஸு, தேவையான ட்ரெஸ்ஸு, கிளாத் எல்லாமே எடுத்து வச்சிட்ருக்காரு. அவரை பேக் பண்ணிட்டு இருக்கும்போது இவரே மாதிரி ஒரு ஃபிசிக்கலாக கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் ஒத்து போகிற மாதிரி ஒருத்தர் பர்சன், அன்னோன் பர்சன் ஜெரால்டோட அந்த ரூமுக்குள்ளே வரார். அவர் ஆக்சுவலி சைலண்ட்டாக வராங்க. ஒரு கையில் அந்த பர்சன் பார்க்குறதுக்கு எப்படி இருக்காங்க அப்படின்னா, ஒரு கையில் பிஸ்டல் எடுத்துகிட்டு வராங்க. ஹேண்ட் கன் இருக்கு இல்லையா, அது கொண்டு வராங்க. ரொம்ப ஃப்ளெஷியாக ட்ரெஸ் ரொம்ப பிரைட் சூட் போட்டிருக்காங்க, ஓவர் கோட் போட்டிருக்காங்க, ஒரு சாஃப்டான ஒரு ஹேட் வச்சுருக்காங்க. அவர் ஆக்சுவலி மெதுவாக வரணும் அப்படின்னு வரும்போது தெரியாதனமாக ஒரு டேபிள் மேலே இடிச்சிடுச்சு. ஸோ டக்குனு அந்த நாய்ஸ் கேட்கும் இல்லையா. ஸோ நம்மளோட ஜெரால்டு என்னடா சத்தம் கேட்குது, எங்கேருந்து கேட்குதுன்னு திரும்பி பார்க்குறாரு. ஜெரால்டு நோட்டீஸ் பண்ணுறாரு, எவனோ ஒருத்தன் வீட்டுக்குள்ளே வந்திருக்கானே, யார் இது அப்படின்ற மாதிரி. பட் அவரோட அந்த பயத்தை ஒரு எக்ஸ்பிரஸ் ஃபேஸில் காமிக்கல. ஏன்னா நம்ம ஒரு பயந்துட்டோம் அப்படின்னா ஆப்போசிட் பர்சனுங்களுக்கு ரொம்ப ஈஸியாயிரும். தெரியுது ஒரு துப்பாக்கியோட வரானா என்ன நினைப்பான் இல்லையா, ஒன்று கொள்ளை அடிக்க வந்திருக்கான், நம்மளை கொலை பண்ணி ஏதாட்டு காசெல்லாம் எடுத்துகிட்டு போக வந்திருப்பான் அப்படின்ட்டுன்னு. ஆனால் முகத்தில் எந்த ஒரு துளி பயமே காமிக்காமல் இருக்காரு. ஏன்னா இவர் ஒரு ப்ளே ரைட்டர். ஏன்னா கதையில் எப்படி கொண்டு போகணும், என்ன ரியாக்ட் ஆனால் எப்படி ஆகும் அப்படின்னு அவருக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால் எந்த ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்காம ரொம்ப காமாக இருக்கிற மாதிரி இருக்காங்க. அந்த அன்னோன் பர்சன் உள்ளே வந்திருக்காங்களே அவங்கக்கிட்ட, வாங்க, நைஸ் டு சீ யூ, என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்ட்டு சும்மா நார்மலாக ஒரு பர்சனை பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க. இன்டர்வியூ என்ன சொல்கிறாரு, அவன் பார்த்துட்டு சும்மா இருப்பான், நான் உள்ளே வந்துவேன் இருக்கேன்ல, கன்னா அவனை பின் பாயிண்ட் பண்ணிட்டு ஹேண்ட்ஸ் அப் அப்படின்னு சொல்கிறான். ஸோ தப்பிக்க முயற்சி பண்ணனா நான் உன்னை சுற்றுவேன் இருக்க மாதிரிலாம் சும்மா நார்மல் நம்ம சினிமாவில் பார்க்குற டைலாக் சொல்லிட்டு இருக்க மாதிரி இருக்காங்க. அந்த ஒரு பர்டிகுலர் பர்சனை இந்த இடத்துல இன்ட்ரூடர்ன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம சொன்ன மாதிரி இன்ட்ரூடர்னா ஒரு சம்மந்தம் இல்லாத ஒரு இடத்துக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு பர்சன். ஓகே, ஸோ இன்ட்ரூடர் அப்படின்ட்டு நம்மளும் இன்ட்ரூடர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த இன்ட்ரூடர் பார்த்துமே அவன் கன்னை எடுத்து நிற்கிறான். பட் நம்மளோட ஜெரால்ட் அப்போ கூட பயப்படாமல் ரொம்ப மெச்சூரிட்டியாக அவனோட கெஸ்டர் பார்க்கும்போது ரொம்ப மெச்சூர்டாக இருக்குது, ரொம்ப ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஓகே நிற்கிறான். ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள தைரியம் இருக்கிற மாதிரி நிற்கிறான். அந்த வந்திருக்க இன்ட்ரூடர் கேட்குறான், இதுக்கு மேலே வாய் திறந்து எதுவுமே ஒரு வார்த்தை பேசக்கூடாது, நான் தான் பேசுவேன். நான் உங்கள்கிட்ட ஒரு சில கொஷின்ஸ் கேட்பேன், அந்த கொஷின்ஸ்க்கு நீ எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணணும். அப்படி நீ ப்ராப்பராக ஆன்சர் பண்ணல அப்படின்னா நீ இன்ஜூர் ஆகப்படுவ, அதாவது சுற்றுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். உடனே நம்ம ஜெரால்ட் யோசிக்கிறான், இந்த ஒரு சுச்சுவேஷன் அவனோட பிளேயில் இருந்தால் எப்படி இருக்கும்னு யோசிச்சுட்டு உடனே ஓகே நம்ம இவனை எப்படியா டைவர்ட் பண்ணணும்னு யோசிக்கிறான். ஆனால் கொஞ்சம் பேச்சு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். ஸோ அவன் வழியிலே போவோம் அப்படின்னு நினைக்கிறான்.
நீ கொஞ்சம் கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண வைக்கிறான். இப்போ ரொம்ப சிச்சுவேஷன்ல எம்பாரஸா இருக்குல்ல, அவன் கன் எடுத்துட்டு நிக்கிறதும், அவன் ஹேண்ட்ஸ் அப் பண்ணி நிக்கிறதும். அதனால நம்ம ஜெரால்ட் வந்து அந்த இன்ட்ரூடர் கிட்ட என்ன சொல்றாருன்னா, "கொஞ்சம் நேரம் கொஞ்சம் உட்கார்ந்து பேசலாமா? கொஸ்டின்ஸ் தானே கேட்க போறீங்க. நான் ஆன்ஸர் தானே சொல்லணும். நோ ப்ராப்ளம். அது உட்கார்ந்துட்டு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா பேசலாமே" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. நம்மளோட இன்ட்ரூடரும் ஓகே அப்படிங்கிற மாரி அக்செப்ட் பண்ணிக்கிறான். அப்புறம் 2 பேரும் வச்சு ஒரு சேர்ல வந்து ஆப்போசிட்ல உட்கார்ந்துட்டு பேச்ச வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஜெரால்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பேச்ச வந்து ஆரம்பிக்கிறான். இன்ட்ரூடர் ஆரம்பிக்கல. அதுக்கு பதிலா ஜெரால்ட் வந்து அவனோட ஒரு பாஸ்ட்ல நடந்த கதைய சொல்றான். அவன் வந்து யங்ஸ்டரா இருக்கும்போது, இந்த நார்மன்ஸ் அப்படிங்கிற ஒரு கேங்கால வந்து கடத்தப்பட்டானாம். அவனோட கிட்னாப் கதைய வந்து சொல்லிட்டு இருக்கான். அவன் அப்போ அந்த இடத்துல வந்து எங்க இருந்தான் அப்படின்னா, இந்த எஸ்எஸ் அப்படின்ற ஒரு காட்டேஜ்ல வந்து தனியா தங்கிட்டு இருக்கும்போது, இந்த இன்சிடென்ட் நடந்துச்சு. என்ன ஆல்ரெடி கிட்னாப் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படி மாரி சொல்லிட்டு இருந்தான். பட் இந்த மாதிரி வெட்டி கதைலாம் கேட்கவா அந்த இன்ட்ரூடர் வந்து வந்திருக்கான் கையில கன் எடுத்துட்டு, இல்ல இல்லையா? ஸோ ஸ்டாப் பண்ணி சொல்றான். உன் கதைய கேட்கறதுக்குலாம் நான் இங்க வரல. ஸோ ப்ளீஸ் தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணிரு. இந்த இடத்துல நான் மட்டும் தான் பேசுவேன். நீ வந்து பதில் தான் பேசுமே தவிர, நீ வந்து உன் கதையெல்லாம் கேட்க நான் வந்து வரல. உன்ன பத்தி எங்க நிலைமை நான் விசாரிச்சுட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து இன்ட்ரூடர் வந்து கேட்குறான். இந்த வீட்ல தனியா தான் இருக்கியா? அப்படிங்கிற மாதிரி. அண்ட் ஜெரால்டுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து ஸ்ட்ரைக் ஆகுது. புரியுது. ஏன்னா, இப்போ ஒரு சடனா இப்படி வந்து ஒருத்தன் வந்திருக்கான் அப்படிங்கும்போது, நம்மள பத்தி ஏதாவது தெரிஞ்சா வந்திருப்பான். திடீர்னு வந்திருக்க மாட்டான் அப்படின்ட்டு மைண்டுக்குள்ள ஏதோ ஒண்ணு வந்து யோசிச்சுட்டே இருக்கான். ஸோ சைலன்ட்டா இருக்கான். அவன் தனியா தான் இருக்கியா? அப்படின்ட்டு கேட்ட கேள்விக்கு எந்த ஒரு பதிலுமே அளிக்காம அமைதியா இருக்கான். மறுபடியும் அந்த இன்ட்ரோல சும்மா விடல. மறுபடியும் கேட்குறாரு. "தனியா தான் இருக்கியா? ஒழுங்கா சொல்லு" அப்படின்ட்டுன்னு. உடனே நம்மளோட ஜெரால்ட் வந்து சொல்றான். அவன் அதுக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணல. அமைதியா இருக்கான். அப்புறம் சொல்றான், "இப்ப நான் உங்களுக்கு இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லலைன்னா என்ன ஆகும்?" அப்படிங்கிற மாதிரி உடனே நம்மளோட இன்ட்ரூடர் வந்து சொல்றாரு. "நீ உன் பதில் சொல்லலைன்னா கண்டிப்பா இன்ஜூர்ட் ஆவ. மீன்ஸ் நீ வந்து தாக்கப்படுவ" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. உடனே நம்மளோட ஜெரால்ட் வந்து ரிப்ளை பண்றான். ஏன்னா எதுக்கு போட்டு அடிபட்டு அவன்ட்ட இது பண்ணணும் அப்படின்ட்டுன்னு ஒத்துக்கிறான். "ஆமா நான் வந்து தனியா தான் இருக்கேன்" அப்படிங்கிற மாதிரி. ஆ "தனியா தான் இருக்கேன் மிஸ்டர்" அப்படிங்கிற மாரி. ஏன்னா அவன் ஆப்போசிட் சைட்ல இருக்க பேர் என்ன? தெரியணும் அப்படின்ட்டு ஜெரால்ட் நெனைக்கிறான். நெனைக்கும்போது அப்படியே இழுக்குறான். மிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி. நம்மள என்ன சொல்லுவோம்? இன்னும் டக்குன்னு பேர சொல்லிருவோம் இல்லையா? ஆனா இன்ட்ரூடர் ரொம்பவே உஷாரு. ஜெரால்ட் எந்த அளவுக்கு ஒரு இன்டெலிஜென்ட்டோ, அந்த அளவுக்கு இன்டெலிஜென்ட் நம்மளோட இன்ட்ரூடர். ஒரு படத்துல ஹீரோ எந்த அளவுக்கு வெயிட்டா இருக்காங்களோ, அதே அளவுக்கு அதோட மேல் அளவுக்கு வில்லன் வெயிட்டா இருப்பாங்க இல்லையா? பயங்கர பவர், க்ளூவா, இன்டெலிஜென்ட்டா இருப்பாங்க இல்லையா? அதே மாதிரி தான் இங்கேயும் இன்ட்ரூடர் பயங்கரமான ஒரு அறிவாளியா இருக்கான். ஸோ அவன் என்ன சொல்றான் அப்டின்னா, "எனக்கு ஜெரால்ட் அப்படிங்கிற நேம் தான் எனக்கு பிடிக்கும். என்னோட நேம் நான் அதான் வச்சுக்க போறேன்" அப்படின்ட்டு. ஏன்? ஏன் அப்படின்னு சொல்றான் அப்படின்னா, அவனோட பேர வந்து அவனோட ஐடென்டிட்டிய வந்து இனிமே எங்கேயுமே அவன் வந்து யூஸ் பண்ண விரும்பல அப்படின்னு இதிலிருந்து தெரிஞ்சுக்குது. அந்த இன்ட்ரூடருக்கு வந்து ஜெரால்ட பத்தி கொஞ்சம் எல்லா இன்ஃபர்மேஷனுமே வேணும். ஏன் அவனோட கிறிஸ்டியன் நேம் ஃபுல் நேம் வரும் இல்லையா? பிறக்கும்போது வைப்பாங்க. பட் பேச்சு வழக்குல நமக்கு வந்து ஷார்ட்டா கூப்பிடுவாங்க. அதே மாரி நம்ம ஜெரால்டோட ஃபுல் நேம் வந்து வின்சென்ட் சர்ச்சில் அப்படிங்கிறது. வின்சென்ட் சர்ச்சில் ஜெரால்டு. எல்லாம் ஜெரால்டு அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து அவனுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. ஸோ அத பத்தி மறுபடியும் அவனோட வாயாலேயே கேட்டு தெரிஞ்சுக்கணும். நம்ம ஜெரால்டோட வாயாலே கேட்டு தெரிஞ்சுக்கிறான். அடுத்த கொஸ்டின் வந்து கேட்குறான். "உன்கிட்ட கார் இருக்கா?" அப்படின்ட்டுன்னு. ஜெரால்ட் வந்து யோசிச்சுட்டு, "என்கிட்ட கார் இல்ல." அப்படிங்கிற மாரி சொல்றான். பட் நம்மளோட இன்ட்ரூடர் வந்து அக்செப்ட் பண்ண ரிஃப்யூஸ் பண்றான். ஏன்னா, அவன் மோஸ்ட்லி கொஞ்சம் இவன பத்தி எல்லாமே கொஞ்சம் விசாரிச்சு தான் வந்திருக்கான். உடனே சொல்றான், "நீ கார் வச்சிருக்க அப்படின்ட்டுன்னு நான் உன்ன பார்க்கும்போதே தெரிஞ்சு போச்சு. நான் வந்து உன்ன எல்லாம் பார்த்துட்டு வேவ் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். இவன் பொய் சொல்லணும். பொய் சொல்லி என்ட்ட உயிரோட தப்பிச்சிடலாம் அப்படின்னு மட்டும் நினைக்காத. அப்படி நினைச்ச என்னோட கேள்விக்கு நீ ப்ராப்பரா ஆன்சர் பண்ணல அப்படின்னா, என்னோட கன்னுக்கு தான் பதில் சொல்லி ஆகணும் அப்படின்ற மாரி சொல்லிட்டு ரொம்ப மிரட்டுறாங்க. இந்த கன்னு ஒண்ணும் உன்னோட விளையாட்டு சாமான் கிடையாது. நீ உட்காந்து பொய் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு என்ட்ட ஒழுங்கு மரியாதையா ஆன்சர்லாம் சொல்லு அப்படின்ற மாரி சொல்றாங்க. அடுத்த கொஸ்டின் கேட்கிறேன். உன்ன பார்க்கறதுக்கு யாரெல்லாம் வருவாங்க அப்படின்ட்டு. இப்ப தனியா இருக்க ஓகே. பட் உன்ன பார்க்கறதுக்கு யாராவது வருவாங்கல்ல செட் ஆஃப் பீப்பிள் யாரெல்லாம் அது சொல்லு அப்படின்ற மாதிரி. உடனே இவன் என்ன சொல்றான் அப்படின்னா, என்ன பார்க்கறதுக்கு வேற யார் வரப்போறா? ஒரு சிலவங்க தான் வருவாங்க. பேக்கர்ஸ், இந்த கிரீன் கிராசரு, மில்க்மேன் இவங்க தான் வருவாங்க. இவங்கள தவிர்த்து வேற யாரும் வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி. இந்த பதிலுக்கும் நம்மளோட இன்டர்வியூ வந்து கன்வின்ஸ் ஆகலைன்னா, எனக்கு தெரியும் உனக்கு ட்ரேட் பீப்பிள் கூட ரொம்ப பழக்கம் இருக்குல்ல, ஃபோன்லலாம் பேசிப்பல்ல அப்படின்ட்டுன்னு. ஸோ நம்மளோட ஜெரால்டுக்கு தெரியுது. ஓகே நம்மள பத்தி நெறைய இன்ஃபர்மேஷன், நம்மளோட ஆக்ஷன் என்ன? நம்ம யார பார்த்துட்டுருக்கோம்? யார் கூட பேசிட்டுருக்கோம்? ஆ நம்மளோட சரவுண்டிங் பத்தி, நம்மளோட டீட்டெயில்ஸ் பத்திலாம் இவனுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சுட்டு தான் இறங்கியிருக்கான். ஸோ நம்ம வந்து ரொம்ப பார்த்து பத்திரமா தான் இவன வந்து ஹேண்டில் பண்ணணும். இந்த இன்ட்ரூடருக்கு வந்து ஆல்ரெடி நம்மள பத்தி எல்லாமே தெரிஞ்சிருக்கு. பட் இது இன்னும் நம்ம மூலியமா கிளாரிஃபை பண்றதுக்காக நம்மகிட்ட இந்த கேள்விலாம் கேட்குறான் அப்படிங்கிற மாரி வந்து அவன் தெரிஞ்சுக்கிறான்.
அண்ட் நிஜமாவே நம்மளோட இன்ட்ரோட வந்து இவனை பத்தி கொஞ்ச நாள் ஃபுல்லா பார்த்து எல்லா இன்ஃபர்மேஷன் கறந்துட்டா. அவனோட வாயிலேருந்து அத வந்து ஊர்ஜிதப்படுத்திக்கிறான். ஓகே கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான். ஏன்னா ஜெரால்ட் வந்து கொலை பண்றதுக்காக வந்திருக்கான். அவன் சாகுறதுக்கு முன்னாடி அவனோட பெர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே நமக்கு வந்து தெரியணும் அப்படின்னு நினைச்சு தான் வந்திருக்கான். அப்புறம் அப்படியே பேச்சுவார்த்தை போயிட்டே இருக்கு. அவனை பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன் கேட்குறான். ஜெரால்டும் அப்பப்போ 1, 2 வார்த்தை வந்து இவன்ட்ட பேசிட்டு இருக்கான். அவனை பத்தி சொல்ற மாதிரி. ஸோ நம்மளோட ஜெரால்ட் வந்து நம்மளோட இன்ட்ரோட்ட கேட்குறான். "நீ எந்த விதத்துல ரொம்ப ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டு?" அப்படிங்கிற மாரி. திருட்டுத்தனத்துல அப்படிங்கிற மாரி. உடனே நம்மளோட இன்ட்ரோட சொல்றான். "நான் வந்து ஜுவல் ராபரில ரொம்பவே ஸ்பெஷலிஸ்ட்" அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த பில்டப் இப்படி கான்வர்சேஷன் வந்து போயிட்டே இருக்கு. ஆனா எந்த வீட்ல வந்து எதுவுமே இல்ல, ஜுவல் எதுவுமே இல்ல அப்டின்ட்டுன்னு அவன் பேசுற பேச்சே இன்ட்ரூடர் பேசுறதே தெரியுது. ஓகே அதுவும் நமக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ அந்த வந்த ரீசன் வந்து நம்மள வந்து இப்டி கெட்டி போட்டுட்டு, இல்ல கொலை பண்ணிட்டு நம்மகிட்ட இருக்க ப்ராப்பர்ட்டி, ஜுவல்ல மணிய வந்து எடுக்கிறது கிடையாது அப்டின்ட்டுன்னு. ஸோ இப்ப வேற எதுக்கா இருக்கும்? ஒரு வேள தஞ்சம் புகுந்து வந்திருக்கானோ? போலீஸ் ஏதாவது தப்பு பண்ணியிருப்பான். போலீஸ் சேஸ் பண்ணது போல. அதனால தெரியாத்தனமா நம்ம வீட்டுக்குள்ள வந்துட்டானோ? இல்லையே வீட்டுக்குள்ள வந்திருந்தா நம்மள பத்தி இவ்ளோ தீர விசாரிச்சிருக்க மாட்டானே! அப்ப இதுக்கு பின்னாடி வேற ஏதோ காரணம் இருக்கு. நம்ம கூட சேர்ந்து எவ்வளோ தங்க போறானோ அப்டின்ட்டுன்னு இவனே கேட்றான். இந்த மாதிரி என்ன உங்கள போலீஸ் வந்து தொரத்துதா? என் கூட சேர்ந்து தங்க போறீங்களா? அப்டின்ற மாரி. உடனே நம்பளோட ஜெரட் என்ன சொல்றான் அப்டின்னா, நானே இங்க ரொம்ப நாள் தங்க மாட்டேன் அப்டின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. இவனுக்கு வந்து ரொம்ப ஷாக் ஆயிடுது. ஆமாமா நீ ரொம்ப நாள் தங்க மாட்டேன். நான் தான் உன்ன கொலை பண்ண போறேனே அப்டின்ட்டுன்னு இப்ப தான் ஆக்சுவலா என்ன ரீசனுக்காக வந்திருக்கோம் அப்டின்ற மாரி சொல்றான். இந்த மாரி என்ன வந்து போலீஸ் தொரத்துது. நான் வந்து ஒரு ஆ போலீஸ் காப்ப வந்து நான் காப் அப்டின்னா போலீஸ்ன்னு அர்த்தம். நான் ஒரு போலீஸ் ஆஃபிசர வந்து கொலை பண்ணிட்டேன். ஸோ, அதுக்காக என்ன வந்து தொரத்திட்டு இருக்காங்க. நான் நெறைய தப்புகள் பண்ணியிருக்கேன். பட் இதான் வந்து ஃபர்ஸ்ட் கொலை. உன்ன வந்து கொலை பண்ணா 2ண்ட் கொலை. எனக்கு வந்து தண்டனை அப்டிங்கிறது ஒரே 1 கொலை பண்ணாலும், 2 கொலை பண்ணாலும் ஒரே தண்டனை தான். ஸோ, யா உன்ன கொலை பண்ணிட்டு, உன்னோட அடையாளத்த நான் வந்து வாழப் போறேன் அப்டிங்கிற மாரி சொல்றாங்க. நம்ம ஜெனரலுக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுது. என்ன சொல்றீங்க? அப்டின்ட்டுன்னு உடனே நான் இன்ட்ரோல வந்து அப்பதான் எல்லா கதையும் சொல்றாங்க. நான் உன்ன பத்தி ஃபர்ஸ்ட்டே கொஞ்சம் கேள்விப்பட்டுருக்கேன். ஆ நானும் நீயும் கொஞ்சம் பார்க்கறதுக்கு பிசிக்கலா கொஞ்சம் ஒரே மாதிரி தான் இருப்போம். கொஞ்சம் உன்கிட்ட கொஞ்சம் டச் அப்லாம் பண்ணி பார்த்தா அப்டின்னா, நான் வந்து கொஞ்சம் உன்னைய மாரி தான் இருப்பேன். அதனால என்ன போலீஸ் வெளிய தேடிட்டு இருக்கு. நான் அதுவும் இல்லாம நெறைய தப்பு வேற பண்ணியிருக்கேன். வெளிய போனா புடிச்சு கண்டிப்பா ஜெயில்ல போட்டு தூக்கு மாட்டிருவாங்க. அதனால என்ன செய்வேன்னா, நான் உன்ன வந்து கொலை பண்ணிருவேன். உன்ன கொலை பண்ணிட்டு, உன்னோட மாதிரியே ட்ரெஸ் பண்ணிட்டு, உன்ன மாரி நான் நல்லா மிமிக்ரி பண்ணுவேன். உன்ன மாரி பேசவும் தெரியும் எனக்கு. ஸோ, உன்னோட ஆட்கள் யாரு, என்ன, ஏது அப்படின்னு எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு, உன்னோட ஐடென்டிட்டில நான் வந்து வாழப்போறேன். இதுதான் என்னோட பிளான். அதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்ட்டுன்னு எல்லா ரீசன்ஸையும் புட்டு புட்டு வச்சுறான் நம்மளோட இன்ட்ரோட நம்மளோட ஜெரால் கிட்ட. ஜெரால்டுக்கு இதெல்லாம் பார்த்து பயங்கர ஷாக் ஆகுது. பட் இருந்தாலுமே அத அந்த அளவுக்கு வெளிய காமிச்சுக்கல. ஜெரால்ட் வந்து யோசிச்சு பார்க்குறான். இந்த ஒரு பர்ட்டிகுலர் சிட்யூவேஷன் நம்மளோட பிளேல இருந்துச்சுன்னா, அவன் எப்படி ஹேண்டில் பண்ணுவான் அப்படின்னு யோசிச்சுட்டு, எதுக்கு உண்டான சொல்யூஷன நம்ம தான் தீர்க்கணும் அப்படின்ட்டுன்னு, அப்பவும் கம்போஸ்டா தப்பு பண்ணிட்டியே! நீ என்ன மாரி இருக்கணும் அப்படின்னு நெனச்சிருக்கியே! அது ரொம்ப பெரிய தப்பு. ஏன்னா நானே இப்ப போலீஸ்க்கு பயந்து தான் ஓடப் போறேன். நான் வந்து நேத்து வந்து ஒரு கொலை பண்ணிட்டேன். ஸோ, அத போலீஸ் வந்து கண்டுபிடிச்சுட்டாங்க. நான் தான் கொலைகாரன் அப்படின்ற மாதிரி நெறைய எவிடன்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி, அவங்ககிட்ட மாட்டுறதுக்கு முன்னாடி நான் அந்த இடத்த விட்டு கிளம்பிடணும் அப்படின்ட்டு தான் என்னோட பிலாங்கிங்ஸ் எல்லாமே நான் வந்து பேக் பண்ணேன். "நீ வேணா என் இத செக் பண்ணி பாரேன்" அப்படிங்கிற மாரி சொல்றான். இந்த இடத்துல இன்ட்ரூடர் கொஞ்சம் தடுமாறுறான். என்னடா சொல்றான் இவன் புதுசா ஒரு பிளான சொல்றானே, நம்ம ஒண்ணு நெனச்சு வந்தா அப்படின்ட்டுன்னு, அவன் பேக் பண்ணிட்டு இருந்தான்ல ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பார்க்குறான். அப்போ வந்து அதுல வந்து ஒரு கன் இருக்கு. அப்புறம் முஸ்டாச். ஆக்சுவலி அவன் வந்து பிளே ரைட் இல்லையா? அப்போ ரிஹர்சலுக்கு போயிட்டுருக்கான். அதுக்கு அந்த நாடகத்துக்கு தேவையான அந்த ப்ராப்பர்ட்டீஸ் அந்த மீசை, கிரு எல்லாத்தையுமே ட்ரெஸ் எல்லாமே எடுத்துட்டு போயிட்டுருக்கான். கன்னும் அதுக்காக தான் வந்து டூப்ளிகேட் கன் தான். ஸோ அதுவும் அதுக்காக எடுத்துட்டு போயிட்டான். ஆனா இவனோட பாயிண்ட் ஆஃப் வியூ இவன் சொல்ற கதைக்கு, அவன் இன்ட்ரோல என்ன நினைப்பான்? இவன் சொல்றது உண்மைதானோ அப்படின்னு நினைப்பான் இல்லையா? நம்மளோட ஜெரால்டு வந்து விடல. கூட கொஞ்சம் அப்படி அடிக்க வச்சுட்டே இருக்கான். நான் இந்த இடத்துலேருந்து தப்பிச்சு போயிட்டு, ஒரு புது அடையாளத்தோட ஒரு புது மனுஷனா வந்து வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அதுக்காக தான் இந்த மாறு வேஷத்துக்காக எல்லாமே நான் வந்து எடுத்துட்டு போயிட்டுருக்கேன். இந்த மீசை, தாடி, எல்லாமே எடுத்து போயிட்டுருக்கேன். நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கல்ல அப்டின்ட்டுன்னு. உடனே இவனுக்கு ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆகுது. இவன் சொல்றத நம்பலாமா? நம்பக்கூடாதா? அப்டின்ட்டுன்னு. நம்ம ஜெரால்டு வந்து ஒரு ஆஃபர் ஒண்ணு வைக்கிறான். நீங்க கண்டிப்பா என்ன நம்புங்க. நானே தப்பிச்சு தான் போறேன். நீங்க வரும்போது பேக் பண்ணிட்டு இருந்தீங்க பார்த்தீங்க இல்லையா? இப்ப பாருங்க எல்லாமே இருக்கு. நான் என்னோட அடையாள மாத்திக்காக இந்த இடத்துலருந்து போயிட்டுருக்கேன். நீங்க ஜெரால்டா என் இடத்துல இருந்தீங்கன்னா, கண்டிப்பா உங்கள பிடிச்சு தூக்குல தான் போடுவாங்க. எப்படியும் உங்களுக்கு சாவு உறுதி தான் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. பேசாம என் கூட சேர்ந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டு நம்ம எங்கேயாவது கார்ல வந்து ரொம்ப தூரத்துக்கு வந்து போயிடலாம். போயாச்சு அப்படின்னா, நான் என்னோட லைஃப்ப பார்த்துட்டு போறேன். நீங்க உன்னோட லைஃப்ப பார்த்துட்டு போங்க.
இல்ல நான் சொல்றது பொய் அப்படின்னா, என் கூட வாங்க. வந்துட்டு அங்க வந்து நான் என்ன பண்றேன், ஏது பண்றேன்னு பாருங்க. அப்படி இல்லன்னா அதான் கன் வச்சிருக்கீங்கல்ல, நம்ப இப்பயே என்ன வந்து ஷூட் பண்ணிடுங்க. அங்க போயிட்ட பிறகு, ஆனா இங்க இருக்க நான் விரும்பல. எப்படியும் தப்பிச்சு போகணும். டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டுன்னு ரொம்ப ஹரிபரியா பேசிட்டு இருக்கான். ஸோ இதெல்லாம் பார்த்தோனே, இவன் ரொம்பவே இந்த இன்ட்ரூடர் வந்து கன்ஃப்யூஸ் ஆகுறான். இவன் நம்புற மாதிரி தான் கதை சொல்றான். நம்பலாமா? வேண்டாமாங்கிற மாரி நெனைக்கிறான் அவன். ஸோ அந்த டைம் பார்த்து பெல் வந்து ரேங் ஆகுது. ரிங் ஆகுது. ஆக்சுவலி எதுக்காக ரிங் ஆகுது? அவன் 10 மினிட்ஸ் முன்னாடி பேசினான் இல்லையா? ஒரு அன்னோன் பெர்சன்ட்ட, ஒரு ஆப்போசிட் பெர்சன்ட்ட. அது மாரி நான் வந்து கொஞ்ச நேரத்தில வந்துருவேன். எல்லாத்தையும் எடுத்துட்டு அப்படிங்கிற மாரி. ஸோ அதே பெர்சன் தான் கால் பண்றாங்க. உடனே இவன் என்ன சொல்றான் அப்படின்னா, "பாத்தீங்களா நான் இருக்கிறதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால தான் வந்து ஆ போலீஸ் வர்றதுக்காக நான் வந்து வெளிய ஒரு ஆள் வந்து வச்சிருந்தேன். அவர் வந்து உள்ள வந்துட்டாரு. நம்ம இது வந்து கிளம்புற டைமு. நீ இருக்க போறியா? மாட்ட போறியா? கிளம்ப போறியா? உயிரோட தப்பிக்க போறியா?" அப்படின்ட்டுன்னு இவனுக்கு என்ன செய்யணும்னே தெரியல அந்த சிச்சுவேஷன். ஏன்னா போலீஸ் வெளிய நிக்கிறாங்கன்னு சொல்லிட்டான். ஸோ இவன் கையிலயும் கன் இருக்கு. எப்படி பார்த்தாலும் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்றது உறுதி தான். ஸோ அவனும் ஒரு கொலைக்காரன், நானும் ஒரு மர்டரர் அப்படின்னு சொல்றான். ஸோ எல்லாத்தையும் நம்பிட்டு "என்ன ஏமாத்தணும்னு நினைக்கலல்ல" அப்படின்னு சொல்றான். ஐயோ! நான் உன்ன ஏமாத்தணும்னு நினைக்கல. நானே ஒரு கொலைக்காரன் தான். நானும் தப்பிக்க தான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். நீ வந்து பக்கத்துல இருக்க அந்த ரூம்குள்ள போ. அந்த ரூம் கரெக்ட்டா வந்து கேரேஜுக்கு வந்து எடுத்துட்டு போகும். நம்ம அங்க போய் நம்ம 2 பேரும் கார்ல போய் தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி. ஆ நான் உன்ன எப்படி நம்பலாமா நம்பலாமான்ட்டு, ஐயோ! நம்புப்பா மொத அந்த ரூம்குள்ள போப்பா அப்படின்ட்டுன்னு ஆ போறான் அவன். ஏன்னா இவனோட பிஹேவியர்லாம் பார்க்கும்போது நம்புற மாரி தான் இருக்கு. கிளம்பலாம், கிளம்பலாம் டைம் ஆயிட்டு அப்படின்ட்டுலாம் கொண்டு வந்த பேக் எடுக்குறான், தொப்பி எடுக்குறான். ஸோ இதெல்லாம் பார்த்து ஓகே அந்த ரூம்குள்ள போயிடலாம் அப்படின்ற மாரி போறான். பட் ஆக்சுவலி அது வந்து கேரேஜ் ரூம் கிடையாது. அது வந்து ஒரு கப்போர்டு. ஓகேவா? இவன் உள்ள போறான். உள்ள போம்போது அன்பார்ச்சுனேட்லி அவன் கையில வச்சிருந்த கன் வந்து கீழ விழுந்துருது. ஸோ இந்த ஒரு டைம வந்து யூஸ் பண்ணிக்கிறான் நம்மளோட ஜெரால்டு. அந்த இன்ட்ரூடர உள்ள தள்ளி நல்லா கதவ வந்து லாக் பண்ணிடுறான். வெளிய வராத மாதிரி பெரிய கப்போர்டு அது. ஸோ லாக் பண்ணிட்டான். வெளிய வர முடியாது இல்லையா? இப்போ இவ்ளோ நேரம் அந்த பெல் வேற அடிச்சிட்டு இருக்கு இல்லையா? டெலிஃபோன் பெல்லு. அத எடுத்துட்டு வாரேன்ப்பா நான் கொண்டு வந்து நான் சொன்ன டைம்க்குள்ள எல்லா ப்ராப்பர்ட்டீஸையும் கொண்டு வந்து குடுத்துர்றேன் அப்படிங்கிற மாரி சொல்றான். ஏன்னா, அந்த ரிஹர்சலுக்கு இந்த ப்ராப்பர்ட்டீஸ் எல்லாமே தேவைப்படுது. ஸோ கொண்டு வந்து குடுத்துர்றேன் அப்படிங்கிற மாரி சொல்றான். ஸோ இவனோட ஒரு புத்திசாலித்தனத்த யூஸ் பண்ணி தான் இவன் இந்த இடத்துல உயிரோட வந்து பொழச்சான். இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும்? மேபி அவன் வந்து ஆக்சுவலி என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லல. உங்களோட கற்பனைக்கு நீங்க வந்து விட்டுட்டாங்க. உங்களுக்கு என்ன ஒரு கிளைமாக்ஸ் வேணும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேபி அவன் என்ன செஞ்சிருப்பான்? நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி, அவன் வந்து இங்க தான் இருக்கான். வந்து கூட்டிட்டு போங்க அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. போலீஸ் வந்து அவன கப்போர்ட்குள்ள இருந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிருக்குவாங்க. இது ஒரு நல்ல கிளைமாக்ஸா இருக்கு இல்லையா? ஸோ இதான் வந்து நடந்திருக்கும். இந்த ஸ்டோரியோட மாரல் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நம்ம எந்த ஒரு இக்கட்டான சூழலிலுமே நம்மளோட ஒரு டென்ஷன வந்து காமிக்காம, நம்மளோட ஆங்கர வந்து லூஸ் பண்ணாம, எப்பவும் கூலா அப்படி இருந்தோம், ரிமைன் காமா இருந்தோம் அப்படின்னா, கண்டிப்பா நம்ம வந்து அந்த இக்கட்டான சூழலிலருந்து ரெஸ்க்யூ ஆக, விடுபட நெறைய வாய்ப்புகள் இருக்கு. டென்ஷன் ஆகாதீங்க, பேனிக் ஆகாம, ரொம்ப காமா எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணுங்க அப்படின்ற ஒரு நல்ல மெசேஜ் குடுத்து இந்த ஸ்டோரிய வந்து முடிக்கிறாங்க. இந்த ஸ்டோரி நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். அண்ட் இதுக்கு முன்னாடி போட்ட ப்ரீவியஸ் வீடியோஸ், சாப்டர்ஸ் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். ஸோ ப்ளீஸ் அங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தமிழ்ல வேற ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலுமே கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அதுக்காக நான் வந்து உங்களுக்கு வீடியோ போடுறேன். தேங்க் யூ.